என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்கிறேன்ல. ஏய், என்கிட்ட போய் சொல்லாத. ஜிஜி கூட சண்டையா? இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்மளோட விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஹே, இல்லை இல்லை. இந்த ரெண்டும் இல்லைன்னா காசு ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நானும் ஜோதிஷும் ஒரு பிளான் போட்டிருந்தோம். ம் எங்கள் அண்ணன் 4 வருஷத்துக்கு அப்புறம் கல்ஃபில் இருந்து வந்திருக்காரு. ம் அப்போ கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு பிளானு. ஏர்போர்ட்டில் இருந்து கூட வெளியே வந்துட்டோம். ஆனால் ஒரு ஸ்குவாடில் பிடிச்சிட்டாங்க. எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற? நான் இஸ்ரேல் போகிறதுக்கு பணம் தேவை, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். நிறையா பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். 4-5 லட்சம் கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. கரெக்டாக சொல்லு. 4-5? 4 லட்சம் ரூபாய் என்னோடய ஃபைன். அப்புறம் லஞ்சம் அது இதுன்னு 1 லட்சம் வந்துடும். ம் இவ்வளோ காசை நான் எங்கே போய் ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல. மயிறு பிழைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணது. ஏய், இப்போதைக்கு நீ இதெல்லாம் மறந்துட்டு அவரை போய் பாரு. நம்ம ஏதாவது பண்ணுவோம். போ. இந்தா, இப்போ பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுல்ல? ஆ, ஆனால் இந்த பணத்தை... ஏய், சேலரி அட்வான்ஸாக இதை வச்சுக்கோ. பேலன்ஸ் இருக்கும்போது கொடுத்தா போதும். ஏய் செலினா, ஏய், என்ன பண்ற நீ? சாரி, சந்தோஷத்தில் ஏதோ பண்ணிட்டேன். சந்தோஷம் எல்லாம் அப்புறம். என்னாச்சு அங்கிள்? ஆ, நான் சிறப்பு எடுத்துகிட்டு வரேன். ம், குடிங்க. ம், ச்சே. Oh!
அங்கிள் 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 எந்திரிங்க. குட் மார்னிங். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கிள். அங்கிள் எழுதோ அங்கிள். இங்கே இங்கே பாருங்க அங்கிள். நம்ம ரெடி ஆகலாமா? நான் போய் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது தூக்குறேன் அங்கிள். என்னாச்சு அங்கிள்? இனி அந்த மாதிரிலாம் நடக்காது அங்கிள். அங்கிள் அங்கிள் இனி எப்பவும் அப்படி நடக்காது அங்கிள். சத்தியமாக சொல்கிறேன். அங்கிள் மன்னிச்சிருங்க, அதை மறந்துருங்க அங்கிள். அங்கிள் சத்தியமா இனி அப்படி நடக்காது அங்கிள். நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்புங்க. மன்னிச்சிருங்க அங்கிள். அதை தயவு செஞ்சு மறந்துருங்க. இப்போ ஓகே தானே அங்கிள்? ஓகே தானே? ஓகே தானே? நம்ம குளிக்கலாமா? குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடலாம். நான் வரேன். ஹாய். இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க. சாரை பார்க்க வந்தேன். வாங்க. ஆ அக்கா ஒரு டீ. அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு சாரை பார்க்கலாம் இல்ல? வாங்க உட்காருங்க. இதான் பெல்தாசன். இவர் அட்வொகேட் ராணி. நம்மளோட லீகல் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு. சார், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கீங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன கவலை? சும்மா அப்படியே படுத்தா போதும்ல. என்னாச்சு சார்? புரிஞ்சிச்சு. இவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல? அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியலையே. அது இப்போ உங்களை பார்த்த உடனே பழைய ஞாபகம் ஏதாவது வந்திருக்கும், அப்படிதானங்க? அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன் சார். எல்லாமே செலினுக்கு வந்து சேரும். ஐயோ என்னாச்சு அங்கிள்? இருந்தாலும் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. இனிமே சீக்கிரமே நீங்கள் எந்திரிச்சு நடக்க போறீங்க. பாருங்க பாருங்களேன். அப்படின்னா நான் கிளம்புவா? அடிக்கடி வரேன். அப்போ சரி. உன் வீடு எங்க? இங்கே பக்கத்தில் தான் சார். பக்கமா? பக்கம்னா? ஊட்டியில் தான். ஊட்டி. செலினா கொஞ்சம் வரீங்களா? அதான் அமெரிக்காவில் அவங்களுக்கு தெரியும்னு நினச்சி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஜான் சார் அங்கேருந்து எது சொன்னாலும் நான் நினச்சா அதெல்லாம் கூலாக ஹேண்டில் பண்ணலாம். மேடம் என் கூட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். எல்லா விஷயத்துலையும் நான் உங்கள் கூட தானே இருக்கேன் சார். அப்படியா? அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? சாரோட உயிரில் மேடத்துக்கு பிரச்சனை வர மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓ,
அப்படி பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம அதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு 2-3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. மேடம் டைம் கிடைக்கும் போது அங்கே வந்துட்டு போங்க. நான் கூப்பிடுறேன். ஓகே, போதும்.